ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் 2 படம் இப்போ எல்லா இடங்களையும் ஓடிட்டு இருக்கு. அதை விட விமர்சனங்கள் அதிகமாகவே இந்த படம் சரியில்லை, இந்த படம் அவ்வளவா அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் இந்த விமர்சனம் மூலியமாக இந்த படம் பார்க்காம இருக்கீங்களோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னா, விமர்சனங்களை பார்த்ததுக்கு பிறகு ஐயோ இந்த படம் அந்த அளவுக்கு மனசுல இருந்த ஈர்ப்பு தன்மை குறைஞ்சிச்சு, இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நானே முடிவு பண்ணேன். அப்ப நான் என்ன நினைச்சேன், சரி போய் பார்ப்போம், இந்த படத்தை போய் பார்க்கலாம். அப்படி என்ன விமர்சனம், இந்த விமர்சனமெல்லாம் உண்மையா, இது அப்படித்தானே அந்த படம்? ஏன்னா விமர்சனத்தை நம்ம மண்டையில தலையில ஏத்திக்கிட்டு நீங்க போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விமர்சனத்தை என்ன சொல்றாங்களோ அது எப்ப வருதுன்னு பார்த்துட்டே இருப்போம், மற்றபடி எல்லா கோட்டையும் விட்டுருவோம். அதுதான் இப்ப எல்லாருமே செய்யக்கூடிய தவறு. இந்தியன் 2 அருமையான படங்க. எப்படி? நான் இன்னைக்கு போய் விவிஆர்ல படம் பார்த்தேன். நான் போகும்போது ஒருத்தர் சொல்றாரு, எங்கே போறிய அப்படின்னு கேட்டாரு. நான் இது மாதிரி இந்தியன் 2 படம் பார்க்க போறேன் அப்படின்னு. நல்லாவே இல்லைங்க, ஏங்க அந்த படத்துக்கு போறியா அப்படின்னு. நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை சொல்லிக்கிட்டாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனை பேர்? அதாவது ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுல எத்தனை பேருடைய உழைப்பு, அதுவும் இந்தியன் 2 2-3 பேர் உயிர் இழப்பு இருக்கு. அதுல மிகப்பெரிய சோதனை, ஒரு 5-6 வருஷ காலம் பயணம். அதில் நினச்சி விவேக் இருக்காப்புல, அவர் காலம் ஆயிட்டாரு. ரொம்ப நடிகர்கள் அதுல காமெடி நடிகர்லாம் இருக்காங்க. ஆனா சிறப்பான படங்க. நான் என்னன்னா படத்தை படமா பார்க்கணும். அதை விமர்சனமா சொன்னாங்களே அப்படின்னு போய் பார்த்தி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கான அந்த என்னங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். அந்த ஒரு 3 மணி நேரம் ஒரு சந்தோஷமா படத்தை என்ஜாய் பண்றது உங்களுக்கு இல்லாம போயிடும். இந்த படத்துல ரொம்ப அருமையா இருக்குங்க. சொல்றதுக்கு ஒண்ணு, நீங்க படம் பார்த்தா படமா பாருங்க, உங்களுக்கு அழகா புரியும். கமலஹாசனுடைய நடிப்பா இருந்தாலும் சரி, அவர் சொல்ல வர்றது இருந்தாலும் சரி, அதை சிலவங்க அந்த படத்திலேயே புரிஞ்சுக்கிறாம இருக்கிறவங்களும் சரி, லஞ்சத்தை பத்தி சொல்றது, அதே போல உங்க குடும்பத்துல யாராவது தப்பு பண்ணா அதை நீங்க திருத்துங்க அப்படின்னு சொல்ற, அதெல்லாம் படத்தோட தான் அது ஒத்து போகுமா? இப்ப நம்மளுடைய குடும்பத்திலேயே ஒருத்தர் ஒரு அரசாங்க வேலை பார்க்குறாரு, அவர் ஏதோ பணம் வாங்குறாரு, அதை கொண்டு போய் நம்ம போய் பப்ளிக்கா சொல்ல முடியுமா? முடியாது. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, காட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்படி இருக்கு. படத்தை அருமையா கொண்டு போறாங்க. எந்த இடத்துலையும் படம் சொதப்பவே இல்லையே. நான் கூட விமர்சனத்தை பார்த்துட்டு எங்கேயாவது அப்படி இன்ட்ரெஸ்டா போச்சு. நான் என்னுடைய குழந்தைகளையும் கூட்டிட்டு போனேன். என் குழந்தைகள் கூட அங்கிட்ட ஓடுங்க சில படத்துக்கு. அதை உட்கார்ந்து அந்த படத்தை ரசித்து பார்த்தார்கள். அதுல அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு நல்லா பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அந்த படம். ஒரு அருமையான படம். இப்படிப்பட்ட படத்தை நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்காம விட்டுட்டோமே. இந்த விமர்சனத்தை பார்த்து என்னை போல எத்தனை பேர் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ நீங்க போய் படமா பாருங்க. கண்டிப்பாக இந்தியன் 2 அருமையா இருக்கு. அதுல ஒவ்வொருடைய நடிப்புகளும் சிறப்பாகவே இருக்கு, அருமையா இருக்கு. ஒவ்வொரு இடம் நல்லா கொஞ்சம் சங்கர் நல்லா தான் பண்ணியிருக்கா. அந்த கதைக்கு அந்த ஒரு இதுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காப்புல. மியூசிக்லாம் சொன்னாப்புல அப்படின்னா எங்கெங்க அனிருத் மியூசிக் கொடுக்கணும் அங்கெல்லாம் சூப்பரா கொடுத்துருக்காப்புல. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, சூப்பரா இருக்குங்க படம். ஏன்னா நான் படமா பார்த்தேன், அதை ரசிச்சு பார்த்தேன். நல்லா இருக்குங்க. இதை விட என்ன சொல்லணும், அருமையான படம் தான். இந்தியன் 2ல கடைசியாக ஒரு ஃபைட் சீனும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. அந்த ஒரு விஷயம் இருக்கும், அந்த வர்மக்கலை, ஒவ்வொரு வர்மக்கலைக்கும் அர்த்தம் சொல்லி பண்ணுவார் பாருங்க, அது ரொம்ப எனர்ஜியா இருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா எனர்ஜியா இருக்கு. இந்தியன் 3, அதாவது படம் முடிஞ்ச உடனே எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் அந்த படம் கண்டினியூ ஆகிற மாதிரி ஆகி அந்த இந்தியன் 3 அந்த மூவியை கொண்டு வராங்க. அதுல கெட்டப்பு, அதுல வரக்கூடிய விஷயம், கதையெல்லாம் பார்த்தா இன்னும் இதை விட நல்லா பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. விமர்சனத்தை பார்த்து படம் பார்க்காத அன்பர்கள் கண்டிப்பாக விமர்சனத்தை ஓரமா வச்சுட்டு நீங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அப்படி போய் பாருங்க. படத்தை படமா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் எந்த இடத்துலையும் சோர்வு கொடுக்கவே இல்லை, சூப்பரா இருக்குங்க, அருமையா இருக்கு. கமலஹாசனுடைய நடிப்பும், கமலஹாசனோட சேர்ந்து இருக்கக்கூடிய அனைத்து சித்தார்த்தெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது அவங்க குடும்பத்திலேயே அவர் இந்த மாதிரி லஞ்சம் இருக்கிறத காட்டி கொடுத்துருவாரு. அதனால அவங்க அம்மாவே இறந்து போயிடும். அது ரொம்ப இதுங்க. அவருடைய நடிப்புலாம் நல்லா, அழுகிற கேரக்டர் சூப்பராக, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது எந்த குறையும் இல்லை. தாத்தா வராருங்க பார்த்தா தூள் செமதான்.
நீங்கள் பார்த்தே அப்படின்னா நான் சொல்கிறதுல உண்மை உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகே, கண்டிப்பாக போய் இந்தியன் 2 பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாருங்கள், அருமையாக இருக்கும். வணக்கம்.